கழுகு பாம்பு பிடிக்கிறது பார்த்துருக்குறீங்களா? அது என்ன பண்ணுன்னா, அந்த பாம்பை தரையில் வச்சு சண்டை போடாது. அது காலை யூஸ் பண்ணி தூக்கிட்டு மேலே பறந்துடும். ஆனால் இப்போ என்னன்னா, தரையில் வச்சு சண்டை போட்டால் அங்கே பாம்புக்கு பலன் இருக்கு. நல்ல விஷமுள்ள பாம்புனா ஒரு கொத்து அவ்வளோதான், கழுகு செத்து போயிடும். அதனால அந்த கழுகு என்ன பண்ணுதுன்னா, அதை தூக்கிட்டு பறந்து போயிடுது. காற்றுல இருக்கும்போது பாம்புக்கு அங்கே பவர் இல்லை. ஏன்னா அது பாம்போட டொமைனே கிடையாது. கழுகு 10,000 20,000 ஹைட் வர போகும். அந்த ஹைட்டில் ஆக்சிஜன் கூட ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். பாம்பு ஏற்கனவே மயக்கம் போட்டு கழுகு மேலேருந்து கீழே போட்டுச்சுன்னா பாம்பு கீழே விழுந்து செத்தே போகும், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ கழுகுக்கு இந்த யுத்தம் ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படல, சும்மா தூக்கிட்டு போச்சு, அதோட டொமைனுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் ரொம்ப சங்கட்டமாக, ரொம்ப கஷ்டமாக முடியாமல் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இன்னும் உங்கள் பிரச்சனைகளை இந்த நேச்சுரல் ரெல்ம், இயற்கைக்குரிய மண்டலத்திலே சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்துக்கு உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், வெற்றி ஈஸியாக உண்டாகுங்க. ஒருவேளை அது வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் பிரச்சனையை ஆவியின் மண்டலத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பிரச்சனை பவர்லெஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அந்த யுத்தத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க.